அப்படின்னு பொட்டிக்கிட்டலாம் கையில் கொடுத்துட்டாரு. நான் பொட்டி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து ஸ்ரீ கணேசன் பிரச்சாரக்கார் வந்து இப்போ 70-80 வயசு ஆகுது. அவர் இன்னும் பிரச்சாரக்காக தான் இருக்கார். அவருடைய தம்பி 2 பேர் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க குரோம்பேட்டில். அவங்க வீட்டில் கொண்டு பொட்டியை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு மதுரை கிளம்பிடுறேன். மதுரை கிளம்பி அங்கே போய் எமர்ஜென்சியினுடைய வேலைகள் அது வந்து ஒரு சரித்திரம். அது வந்து ஒரு 500-1000 பக்கங்கள் வால்யூமாக எழுதக்கூடிய சரித்திரம். அந்த சரித்திரத்தை இந்த காலத்தில் இன்றைக்கி அதாவது வந்து 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர், சுதந்திர போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், இந்த மாதிரியான அலெக்சாண்டருடைய பீரியடு, இப்படின்னு என்னென்னலாம் சரித்திரத்தில் ஒரு பெரிய கிளிட்டரிங் வார்த்தைகளோட, மதிக்கத்தக்க வார்த்தைகளோட இருக்கக்கூடிய சரித்திரம். ஆனால் சம்பவம் மதிக்கத்தக்க சம்பவம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த எமர்ஜென்சியினுடைய காலம். அது ஒரு 21 மாத கால பயணம். அது வந்து என்ன சொல்லலாம், இன்றைக்கி சியாச்சின்லேயும் பெக்கல்காம்லேயும் இது காஷ்மீரத்தினுடைய பகுதிகளிலும் இராணுவ வீரர்கள் எவ்வளவு தீவிரமாக புத்திசாலித்தனமாக போரிடுகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சிவிலியன் போர். ஓகே, ஏன் இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னா, இன்றைய கால தலைமுறைக்கு வெறும் எமர்ஜென்சி அவ்வளோதான். ஆனால் நடந்த சம்பவங்கள் அது அல்ல. இம்பென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம்னு கதையெல்லாம் எழுதுகிறோம்ல, சொல்கிறோம்ல, அதுதான் அன்னைக்கு. 20 அம்ச திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜெயிலு. ஓகே, வலது கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம், மற்ற எல்லா கட்சியும் இடதுசாரி எதிர்த்துச்சு. பாரதிய ஜனசங், ஸ்தாபன காங்கிரஸ் இதெல்லாம் எதிர்த்துச்சு. கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள், வலதுசாரி அந்த பக்கம் இருந்தாங்க. இடதுசாரி வந்து எமர்ஜென்சிக்கு எதிரானவங்க. பார்க்குறவங்கெல்லாம் பிடிப்பாங்க. ஜனவரி 30, 1976 வரையிலும் கருணாநிதி ஆட்சியில் இருந்தார். அது வரையில் வந்து தமிழ்நாட்டில் பெரிய கெடுபிடிகள் கிடையாது. அரெஸ்ட்டு நடக்கும், எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, அடிதடி அந்த மாதிரி கிடையாது. அது எல்லாம் செய்யப்பட்டவர்கள் ஜனசங்கத்துக்காரங்க மட்டும்தான். மற்றபடி மற்ற ஆட்கள் மேலே கையே வைக்கல. எப்படி பிக் பண்ணுவாங்க சார்? ராத்திரி 12 மணி 1 மணிக்கு வருவாங்க வீட்டுக்கு, கதவை தட்டுவாங்க, டக்குன்னு தூக்கி போயிடுவாங்க. கேள்வியே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஒன்றுமே கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிறையா வலதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் அதிமுகவும் ஆதரவு இருக்குது. திமுக மட்டும் எதிர்ப்பு. அதிமுக ஆதரவு, வலதுசாரி ஆதரவு, காங்கிரஸ் கட்சி ஆதரவு. இவங்கெல்லாம் வந்து ஸ்பை. இன்னும் என் ஊரில் நான் எங்கள் ஜெயந்தபுரத்தில் ஆளினால் அழகுராஜா நான் தான். ஒரு நிமிஷம் காமிச்சு விடுறது ஈஸி. ஓகே, நான் தலைமறைவு. நான் வந்து ராஜேந்திர சோழனுடைய பேரில் ராஜேந்திரங்க பேர் வச்சுக்கிட்டு, ராமகிருஷ்ணா மடத்தினுடைய ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு, அதில் இருக்கிற ஒரு சன்னியாசி மாதிரி, ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அது மாதிரி நான் தலைமறைவாக இருந்தேன். எனக்கு பாஸ் வந்து இலகணேசன்.